வெல்கம் டு முப்படை பயிற்சி மையம். இன்றைய காவலர் டெஸ்ட் சீரிஸ் பேர் நம்பர் 2 நமக்கு தெரியும், பொது தமிழ் தான் வச்சிருந்தோம்னு சொல்லிட்டு அந்த பொது தமிழை பார்த்த 50 கேள்வியுடைய பதில்கள் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சில எக்ஸ்பிளனேஷன்ஸ்ல எங்களால கொடுக்க முடிஞ்ச அளவுக்கு நாங்க கொடுக்குறோம், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஈஸியா தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தேர்வு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபியில் உணவு இட்ட பெண் யாருன்னு கேட்டிருக்காங்க. அமுத சுரபினாலே அமுதம் சுரந்து கொண்டே இருக்கும். ஓகேவா? அமுத சுரபினாலே என்ன? அமுதம் சுரந்து கொண்டே இருக்கும். அமுதம் என்றால் சாப்பாடு, அந்த சாப்பாடு சுரந்து கொண்டே இருக்கிறது தான் வந்து அமுத சுரபின்னு சொல்லுவாங்க. இந்த அமுத சுரபி மகாபாரத காலத்துல இருந்து திரௌபதி கிட்ட இருந்ததா வந்து ஒரு வரலாறு பின்னணி இருக்கு. அதே மாதிரி முற்பிறவில இது வந்து ஒரு அரசன் வச்சுட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆபுத்திரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசன் வச்சுட்டு இருந்ததா சொன்னாங்க. மணிமேகலை அப்படின்ற இந்த 50 காப்பியங்கள்ல மணிமேகலையினுடைய விதிப்படி அந்த காப்பியத்துல என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வைகாசி மாசம் வந்துதான் இந்த அமுத சுரபி வந்து மணிமேகலை கிட்ட கிடைச்ச மாதிரி சொல்லியிருக்காங்க. வைகாசி மாசம் கோமுகின்ற ஒரு பொய்கை. கோமுகினா என்ன? கோ அப்படின்னாலே நம்ம எதை சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா பசுவை தான் சொல்லுவோம். பசுவை கோன்னு சொல்லுவோம். அந்த கோ முகின்னும் போது பசுவின் வடிவிலான, பசுவின் முகத்தோற்றத்திலான ஒரு பொய்கை, அதாவது ஒரு நீரூற்று. அந்த நீரூற்றுல தான் அமுத சுரபி கிடைச்சிச்சு. இப்ப கூட ரீசெண்டா பார்த்திருப்பீங்க, ஜாக்பாட் படத்துல வந்து அந்த பாட்டி கழுவும் போது அந்த பாட்டிக்கு ஒரு பாத்திரம் கிடைச்சிருக்கும், அதுவும் ஒரு நீரூற்றுல தான் கிடைச்சிச்சு. அப்ப இந்த மாதிரி அமுத சுரபினாலே அது ஒரு நீரூற்றுல தான் கிடைக்கும். மணிமேகலைக்கு வந்து கோமுகின்ற அந்த நீரூற்றுல தான் கிடைச்சிருக்கு. அதில் வந்து எந்த பெண் உணவு இட்டால் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. உணவு இட்ட பெண் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா ஆதிரை. ஆதிரைன்ற பெண் தான் உணவு இட்டிருக்காங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் क्वेश्चन உடைய ஆன்சர். அடுத்தது செகண்ட் क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா, திணையளவு போதா சிறுபுல் நீர்கண்ட என்ற கபிலரின் பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் மாலை. அது என்ன திணையளவு போதா சிறுபுல் நீர்கண்ட அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு புல் இருந்ததுன்னா அந்த புல் மேல வந்து ஒரு நீர்த்துளி இருக்கும். ஓகேவா? பனித்துளி வந்து இருக்கும். அந்த பனித்துளியில இருக்க ஒரு நீர்த்துளியில அதற்கு எதிரில் இருக்கக்கூடிய ஒரு மாட மாளிகை, ஒரு கோபுரத்தோட இருக்கக்கூடிய ஒரு மாட மாளிகையினுடைய மொத்த உருவமுமே நமக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அந்த புல்லுல வந்து தெரியும். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு சின்ன புல்லு மேல இருக்கக்கூடிய ஒரு பனித்துளியில ஒரு பெரிய கோபுரமே தெரியுது. அந்த மாதிரி வள்ளுவர் நமக்கு என்னதான் 2 அடி செய்யுள்ள விளக்கம் கொடுத்தாலும் அதுல நம்ம ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கான முழு விளக்கத்தையுமே கொடுத்திருக்காரு. அதை வந்து புகழ்ந்து சொல்றதுதான் திருவள்ளுவர் மாலை. ஓகேங்களா? அந்த கபிலரின் பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் இது திருவள்ளுவர் மாலையில தான். ஓகேங்களா? அடுத்தது கடல் நீர் முகந்த கமஞ்சூழ் எழிலி என்று கூறும் நூல் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா கார் 40. கடல் நீர் முகந்த கமஞ்சூழ் எழிலினா, கடல் இருக்கக்கூடிய நீர்கள் ஆவியாகும், கருமேகங்களால் இழுக்கப்படும். அந்த கருமேகங்கள் அகைன் நமக்கு என்னையா தரும்? மழையா தரும். அதெல்லாம் சொல்றாங்க கடல் நீர் முகந்து அது கமஞ்சூழ் எழிலி, கடல் நீர் மேகத்தால் உறிஞ்சப்பட்டு அந்த மேகங்கள் மழை தருது. அதை பத்தி சொன்ன நூல் வந்து கார் 40. அது மட்டும் இல்லாம கார் அப்படின்னும் போதே கரிய மேகங்கள். கார் அப்படின்னும் போது என்னன்னு பாத்தீங்கன்னா கரிய மேகங்கள். அப்ப இந்த கார் 40 இந்த 40 பாடல்களும் எதை பற்றியது என்று பார்த்தால் மழையை பற்றியதுதான். அப்ப அதை பத்தி சொன்ன நூல் வந்து கார் 40 தான். 4வது கேள்வி, சுறாமின் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி இடம்பெற்ற நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா நற்றிணை தான். ஓகேங்களா? நற்றிணை எழுதாத பத்தி சொல்லியிருப்பாங்க. இதே பட்டு நூல் வச்சு, ஓகேங்களா, இது சுறாமின் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் வச்சு தைச்சிருக்காங்க, இதே பட்டு நூல் வச்சு தைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க உங்களுக்குன்னா அதுக்கு ஆன்சர் வந்து 10. ஓகேவா? அடுத்தது இது அகைன் வந்து மணிமேகலை என்ற காப்பியத்துல இருந்து கேட்ட ஒரு क्वेश्चन தான். மணிமேகலையில என்ன சொல்லி கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, புத்த பீடிகையை காவல் செய்தவர்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மணிமேகலை கதாபாத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த காப்பியத்தில் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள்ல இருக்கக்கூடிய தீரத்திலகை இவங்க தான் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா புத்த பீடிகையை காவல் செய்துள்ளார்கள். அடுத்தது தவறான இணையை காண சொல்லியிருக்காங்க. தவறான இணை அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து மாநிலங்கள் பேர் கொடுத்திருக்காங்க. அது இந்த பக்கம் என்ன பாத்தீங்கன்னா அதனுடைய அறுவடை திருநாள். ஒவ்வொரு மாநிலங்களிலும் கொடுக்கக்கூடிய அறுவடை திருநாள் நம்ம இப்ப என்னன்னு சொல்லுவோம்? பொங்கல்னு சொல்லுவோம்ல. நம்ம ஊர் அறுவடை திருநாள் என்னன்னு சொல்லுவாங்க? பொங்கல் தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து இந்த மாநிலங்கள்ல அறுவடை திருநாட்களை அப்படித்தான் அழைக்கிறார்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பஞ்சாப்ல அறுவடை திருநாள் லோரின்னு தான் சொல்லுவாங்க. நம்ம பொங்கல் கொண்டாடுறோம் அன்னைக்கே தான். அதே மாதிரி குஜராத்ல வந்து பொங்கல் கொண்டாடுற அந்த நாள் உத்தராயன் தான் சொல்லுவாங்க. உத்தரப்பிரதேசத்துல உத்தராயன் சொல்ல மாட்டாங்க. என்னன்னு சொல்லுவாங்கன்னா மகர சங்கராந்தின்னு சொல்லுவாங்க. அப்ப கர்நாடகாலையும் மகர சங்கராந்தின்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ்நாட்டுல பொங்கல் மகர சங்கராந்தி ரெண்டுமே சொல்லலாம். ஆந்திர பிரதேஷ்லயும் மகர சங்கராந்தி தான் சொல்லுவாங்க. அப்ப தவறான என்ன எதுன்னா உத்தரப்பிரதேசத்துல அந்த மகர சங்கராந்தின்னு சொல்லுவாங்க. 3 மட்டும் என்றதுதான் தவறான விடை. அடுத்தது 7வது क्वेश्चन, தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின என்ற அடிகளை எழுதியவர் யாருன்னு கேக்குறாங்க. தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின என்ற கவிதை எழுதியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா
அடிகளை எழுதியவர் வந்து சத்திமுத்த புலவர் தான். சோ சத்திமுத்த புலவர் அப்படின்னு ஏன் இதை சொல்லியிருக்காரு, இந்த லைனுக்கான அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பறவைகள் வந்து வலசை போறதுல பத்தி சொல்றதுதான். பறவைகள் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா வலசை போதல். வலசை போதல்னா என்ன, இடம் விட்டு இடம் போறதல். அந்த ஒரு சூரியனும் சந்திரனும் இடம் மாறும் பொழுது அந்த இதற்கேற்ப புவியீர்ப்பு விசைகளுக்கு ஏற்ப பறவைகள் ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்துக்கு இடம் பெயரும். அதுதான் தென் திசை குமரியிலிருந்து ஆடி வட திசைக்கு ஆகும் ஏகுவீராயின்ற அந்த வலசை போதல். பறவைகள் ஒரு இடம் விட்டு இடம் பெயர்றதை பத்தி சொல்றது வந்து சொன்னவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சத்திமுத்த புலவர். ஓகேங்களா? சோ 8வது கேள்வி, மல்லி தாவரத்தினுடைய இளநிலை என்னன்னு கேக்குறாங்க. சோ மல்லின்றது பெரிய பெயர், மல்லிப்பூ. அது வந்து இளநிலை, அதனுடைய சிறிய வயசு பூ பேரா என்னன்னு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா தழையை தான் சொல்லுவாங்க. இதே இந்த தாள் இது எதனுடைய இளநிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல்லு வரகுன்னு சொல்றோம்ல. சோ இந்த மாதிரி திணைப்பயிர்கள் இருக்கும் போது நெல்லு வரகு அதனுடைய இளநிலை பெயரா வந்து தாள் சொல்றாங்க. இந்த கூந்தல் எதனுடைய இளநிலை பெயர்னு பாத்தீங்கன்னா கமுகுன்னு சொல்லக்கூடிய அதுதான். அடுத்தது இது தோகை வந்து எதனுடைய இளநிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா கரும்பு பிளஸ் நாணல். சோ இந்த கரும்பு நாணல தான் வந்து சிறிய இளநிலை பெயரா என்னன்னு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா தோகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ the next question, 9th question, தமிழன் கிளவியும் அதனோரற்றே என்று கூறும் நூல் என்னன்னு கேட்கிறாங்க. தமிழன் கிளவியும் அதனோரற்றே என்று கூறும் நூல் என்னன்னு பாத்தீங்கன்னா தொல்காப்பியம். ஓகேங்களா? தமிழன் கிளவியும் அதனோரற்றே என்று கூறும் நூல் வந்து தொல்காப்பியம். ஏன்னா இது வந்து ஒரு தமிழ் 50 காப்பியங்கள்ல வராத ஒன்றுதான் தொல்காப்பியம். அடுத்தது, தமிழ் மொழியின் உபநிடதம் என்று அழைக்கப்படுவோம் பாடல்கள் எவ்வளவு பாடல்கள் பாத்தீங்கன்னா தாயுமானவர் பாடல்கள். சோ பராபர கண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சோ இந்த நூலை எழுதியவரும் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா தாயுமானவர் தான். சோ பராபர கண்ணி என்ற பாடல்கள் 2 அடிகள்ல இருந்து அது வந்து 2 அடி செயல் தான். அதுலயே வந்து நிறைய விஷயங்களை சொல்லி இருப்பார் தாயுமானவர். சோ அதே மாதிரி இவருடைய இந்த முறையவே பின்பற்றி இஸ்லாம் மதத்தை வந்து பத்தி பேசினவர் தான் குணங்குடி மஸ்தான் சாஹிப் பாடல்கள். சோ இவர் வந்து இஸ்லாமிய மதத்துக்கு சொல்லியிருப்பாரு. இவர் வந்து தாய்மலர் தமிழ் மதம். இவங்க 3 பேரும் ஏறத்தாழ ரிலேஷன்ஷிப்ல ஒண்ணுதான். ஆனா தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு சொல்லிட்டு யாருடைய பாடல்கள் அழைக்கப்படும் பாத்தீங்கன்னா தாய்மானவருடைய பாடல்கள் தான். 11வது கேள்வி, மாணிக்கம் என்ற இயற்பெயரை கொண்டவர். இது வந்து டைரக்ட் கொஸ்டின். மாணிக்கம் என்ற இயற்பெயரை கொண்டவர் வந்து பெருஞ்சித்திரரா. 12வது கேள்வி, இவற்றுள் அவையார் எழுதாத நூல் என்னன்னு கேட்டாங்கன்னா நருந்தொகை. ஏன்னா நல்வழியும் அவையாரால் எழுதப்பட்டது, கொன்றை வேந்தன் மூதுரை எல்லாமே அவையாரால் எழுதப்பட்டது. சோ அவையார் எழுதாத நூல் வந்து நருந்தொகை. சோ நன்றியறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு என்று கூறிய நூல் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆசாரக்கோவை. ஓகேங்களா? அடுத்தது, நெய்தல் நிலத்தில் காணப்படும் பூ என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ பூக்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஒவ்வொரு நிலத்திற்குரிய சிறு பொழுது பெருப்பொழுது அதே மாதிரி பூக்கள் எல்லாத்தையுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அந்த மாதிரி நெய்தல் நிலத்தில் காணப்படக்கூடிய பூ வந்து என்னன்னு பூன்னு பாத்தீங்கன்னா தாழைன்னு சொல்லக்கூடிய தாழம்பூ தான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நெய்தல் நிலத்தில் காணப்படக்கூடிய பூ. இதே இந்த காந்தல்ன்றது எந்த நிலத்துக்கான பூ அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க எக்ஸ்ட்ராவா. காந்தல்ன்றது செங்காந்தல் அப்படின்னு சொல்லுவோம்ல, குறிஞ்சி நிலத்துக்குரியது. குரவம் என்பது பாலை நிலத்திற்குரிய பூ. அதே மாதிரி தோன்றி என்பது எந்த நிலத்திற்குரியதுனா முல்லை நிலத்துக்குரியது. ஓகேங்களா? சோ அடுத்தது, இது எங்கள் கிழக்கு என்ற நூலின் ஆசிரியர். இதுவும் டைரக்டான கொஸ்டின். யார் எழுதுன்னு கேக்குறாங்க. தாராபாரதி அவர்கள் எழுதிய நூல். 16, திராவிட நாட்டின் வானம்பாடி என்பவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. சோ திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்படுபவர் முடியரசன். சோ திராவிடம் தான் இப்ப முடி கட்டி சிஎம்மா உட்கார்ந்துருக்காங்க. சோ திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்படுபவர் முடியரசன். அடுத்தது, லைட் ஆஃப் ஆசியா என்ற நூலை தழுவி எழுதப்பட்ட நூல். சோ ரொம்ப முக்கியமான கொஸ்டின். லைட் ஆஃப் ஆசியா என்ற நூலை தழுவி எழுதப்பட்ட நூல். அதே மாதிரி ஆசியாவினுடைய லைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆசிய ஜோதி, லைட்ல இருந்து ஜோதி தானே வரும் ஒளி. சோ ஆசிய ஜோதி தான் வந்து அதுக்கான ஆன்சர். சோ சி ஆப்ஷன். அடுத்தது 18வது கொஸ்டின், அகைன் பொருந்தாத இணையை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா பாவலநேரு என்று அழைக்கப்படுபவர் வந்து பெருஞ்சித்திரனார். கரெக்டா தான் புரிஞ்சிருக்கு. அதே மாதிரி கவிமணி யாருன்னு பாத்தீங்கன்னா தேசிய விநாயகம் பிள்ளை, அவரும் கரெக்டா தான் புரிஞ்சிருக்காரு. கவிஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தாராபாரதி. அப்போ ஒரு கொஸ்டின்ல நம்ம தப்பா கண்டுபிடிக்கும் போது 3 கரெக்டா இருக்குன்றத தெரிஞ்சாலே அதெல்லாம் ஒரு பேர்ல எக்ஸ்ட்ராவா நம்ம படிச்சு வச்சுக்க முடியும். சோ அப்ப பாவலநேரு பெருஞ்சித்திரனார்ன்றது கரெக்ட். கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை, கவிஞாயிறு தாராபாரதி எல்லாமே கரெக்ட். சோ மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் முடியரசன் கிடையாது. சோ அப்ப 4வது மட்டும் தான். அப்ப மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர்
யாருன்னு பாத்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். ஓகேங்களா, மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு முக்கியம் நிறைய விஷயங்கள், அதுல இவருக்கு ஒண்ணு. 19வது கொஸ்டின், குழந்தைகளை பாதுகாப்போம் என்ற இயக்கத்துடன் தொடர்புடையவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கைலாஷ் சத்யார்த்தி. ஏன்னா நம்மளை பொறுத்தவரையும் இந்த 2 பேருமே பீஸ், அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றவர்கள், அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றவர்கள். சோ அதுல வந்து குழந்தைகளை பாதுகாப்போம், அந்த குழந்தை தொழிலாளர்களை வந்து ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு போராடினவர் வந்து கைலாஷ் சத்யார்த்தி. மலாலா வந்து பெண் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டவர்கள், பெண் கல்விக்காக. ஓகேங்களா, கவிஞர் புவியரசு மொழிபெயர்த்த நூல் என்ன நூல்னு கேட்டிருக்காங்க. சோ கவிஞர் புவியரசு அவர்கள் மொழிபெயர்த்த நூல் வந்து தீர்க்க தரிசி. ஓகேவா, 21வது கேள்வி, என்று பிறந்தவர் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. பாரதியார் அவர்கள் தான் பாடியிருக்காரு. பாரதியார், என்று பிறந்தவர் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, 22வது கேள்வி, காமராசருக்கு கன்னியாகுமரியில் மணிமண்டபம் அமைக்கப்பட்ட ஆண்டு 2000. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா 1000 வருஷம் ஆனாலும் காமராசருடைய புகழ் மறையாது. அப்ப 2000, இப்ப நம்ம இருக்கிறது 21st செஞ்சுரி. சோ 2000 வருடம் ஆனாலும் காமராஜருடைய இது வந்து என்ன ஆகாது, கம்மியாகாது, மறக்காது அவர் செய்த நல்ல திட்டங்கள். அதே மாதிரி தமிழர்கள் ஆட்டின் பாலை கொடுத்து பெற்ற பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா தானியங்கள். சோ அந்த காலத்துல வந்து என்ன முறை இருந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும், பண்டமாற்று முறை. நான் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருளை வச்சு நீ உற்பத்தி பண்ற பொருளை வந்து நான் என்ன பண்ணுவேன், உனக்கு இது தேவை எனக்கு அது தேவை நான் சொல்லிட்டு நான் ஒரு அரிசி கொடுத்து அரிசி கொடுத்து உப்பு வாங்கிக்குவேன். அந்த மாதிரி பண்டமாற்று முறையெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த காலத்துல ஆட்டினோட பாலை கொடுத்து என்ன வாங்கினாங்களா, தானியங்களை தான் வாங்கியிருக்காங்க. அதுக்கு ஒரு பழமொழியே சான்றா இருக்கு குறுந்தொகையில. அது என்னன்னு பாத்தீங்கன்னா பாலோடு வந்து கூழோடு பெயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப பாலோடு வந்து கூழோடு பெயரும்னா ஆட்டுப்பாலை கொண்டு வந்து கொடுத்து, கூழோடு பெயரும்னா தானியங்களை வச்சு என்ன செய்ய முடியும், கூழ் செய்ய முடியும். அப்ப இது வந்து அந்த காலத்துல குறுந்தொகைன்ற நூல்ல வந்து இதை சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, சோ அடுத்தது 24வது கேள்வி, தமிழ்நாட்டின் தலை சிறந்த துறைமுகமாக விளங்கியது எதுன்னு பாத்தீங்கன்னா காவிரி பூப்பட்டினம் துறைமுகம் தான். இதுல இருக்கக்கூடிய கொற்கையும் ஒரு துறைமுகம், முஸ்லீம் ஒரு துறைமுகம். ஆனா தலைப்பெற்ற துறைமுகமா விளங்கியது வந்து காவேரி பூம்பட்டினம். சோ வஞ்சின்றது துறைமுகம் கிடையாது. 25வது கேள்வி, உமனர் போகலும் என்று கூறும் நூல் என்னன்னு கேட்டிருக்காங்க. நற்றிணை. சோ உமனர் போகலும்னா உப்புக்கு பதில் அதை வித்து நெல்லு வாங்கி இருக்கிற அந்த ஒரு கான்செப்ட சொல்றதுதான். சோ என்று கூறும் நூல் என்னன்னு பாத்தீங்கன்னா நற்றிணை. இப்பதான் வந்து பாலோடு வந்து கூழோடு பெயரும் சொல்லியிருந்தோம், அது என்னன்னு சொல்லியிருந்தேன், குறுந்தொகை. ஓகேவா, சோ அடுத்தது 26வது கேள்வி, நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்ற பாடல் வரிகளில் பட்டினப்பாலை நூல் குறிப்பிடுது. சோ பட்டினப்பாலை என்ற நூல் எப்பவுமே எதை குறிக்கும்னா வணிகம் செய்யறாங்க பாரு, வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதி அதெல்லாம் சொல்றதுதான் வந்து பட்டினப்பாலை. ஓகேவா, ஏற்றுமதி இறக்குமதியை பத்தி பேசுறதுதான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பட்டினப்பாலை. சோ அப்போ பட்டினப்பாலைன்னு சொல்லிட்டாலே அது வந்து ஒரு வாணிபம், வணிகரை பத்தி பேசுறது, அரசரை பத்தி கிடையாது, நீதிபதி பத்தி கிடையாது, அமைச்சரை பத்தி கிடையாது. அப்ப அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, வணிகம். அப்ப நடுவு நின்ற நன்னெஞ்சினோர், அப்ப ஒரு வணிகர் வந்து தராசு முன் மாதிரி நிலையா நின்று இருக்காங்க, நடுவு நின்றவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ரா அரங்கநாதன் அவர்களுடைய தொடர்புடைய துறை. சோ ரா அரங்கநாதன் வந்து ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளர். அப்போ அவருடைய தொடர்பு துறை எதுவாதான் இருக்கும், நூலகத்துறை தான் இருக்கும். ஜோதிடமும் இருக்காது, மருத்துவமும் இருக்காது, தமிழும் இருக்காது. சோ அவர் புகழ்பெற்ற துறை வந்து நூலகமா தான் இருக்கும். அடுத்தது 28வது கேள்வி, அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் தமிழ் நூல்கள் உள்ள தளம் வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் தளம். சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் தமிழ் நூல்கள் உள்ள தளம் வந்து 2ஆம் தளம். சோ அடுத்தது சிற்பக்கலைகளின் வகைகள் கேட்டிருக்காங்க. சோ சிற்பக்கலைகள் எத்தனை வகையான வகைகள் பெறும்னா 4 வகையான வகைகள் பெறும். சோ அது எங்கெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா குடைவரை கோயில்கள்ல வந்து பாத்திருப்பீங்க, குடைவரை கோயில்கள் பாத்திருப்பீங்க. அது ஒரு வகை வந்து நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா சிற்பக்கலைகளுடைய வகைகள். அதே மாதிரி 2வது வந்து பாத்தீங்கன்னா கட்டுமான கோயில்கள். ஓகேங்களா, கட்டுமான கோயில்கள் சொல்லுவாங்க. 3வது வகை வந்து பாத்தீங்கன்னா ஒற்றைக்கல்ல செய்வாங்க. சோ மாமல்லபுரத்துல ஒற்றைக்கல்ல யானை செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒற்றைக்கல் கோயில்கள், ஒற்றைக்கல்ல இருக்கிறது. 4வது வந்து பாத்தீங்கன்னா புடைப்பு சிற்பங்கள்னு சொல்லுவாங்க. சோ இதுதான் வந்து சிற்பக்கலைகளுடைய வகைகளாக கருதப்படுகிறது. இந்த 4 தான். சோ அடுத்தது 30வது கேள்வி, பாதம் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யாருன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது டைரக்ட் கொஸ்டின். எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தான் பாதம் என்ற ஒரு சிறுகதையினுடைய ஆசிரியரா இருக்காரு.
அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஔ ஐ ஆகியவற்றின் இனவெழுத்துக்கள். சோ இனவெழுத்துக்கள் அப்படின்னும் பொழுது இதே மாதிரி ஒரு டோனை கொடுக்கிறது தான். ஓ ஔ அப்படின்னு சொல்லும் போது ஊ அப்படின்னு சொல்லும் போது ரெண்டுமே முதட்ட குவிக்கிற மாதிரி தான் கடைசியா முடியுது. அப்ப ஆன்சர் வந்து ஊ தான். நான் சொல்றேன் பாருங்க, இதனுடைய இனவெழுத்தா எப்படி இருக்கணும்? இனவெழுத்துக்கள்லாம் ஒரே மாதிரியான பாய் அசைவு இருக்கும். ஔ அப்படின்னு சொல்லும் போதும் ஊ அப்படின்னு சொல்லும் போதும் கடைசியில முடியறது ஊ சவுண்ட் தான். சோ அப்ப ஊ வந்துடும். ஐ இ அப்படின்னு சொல்லும் போது ஐயினுடைய இனவெழுத்தா எதை சொல்லுவாங்க? இ. அப்ப நீ சொல்லி பார்த்து ஈஸியா புரிச்சுக்கலாம். ஓகேங்களா? மத்த எதுவுமே அப்படி மாறாது. சோ அப்ப அவுக்கான இனவெழுத்து ஊ, அவுக்கான இனவெழுத்து ஊ, ஐக்கான இனவெழுத்து இது ஜா போட்டிருக்கேன். ஐக்கான இனவெழுத்து வந்து இ. ஓகேவா? சோ அடுத்தது 32வது கேள்வி. மொழியில் முதலில் வரும் வினாவெழுத்தும் இறுதியில் வருவதுமான வினா எழுத்து எதுன்னு கேட்டிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கு வினா எழுத்தை பொறுத்தவரை என்னென்னலாம் வரும்னு பாத்தீங்கன்னா ஏ, யா, ஆ, ஓ, ஏ இதெல்லாம் தான் நமக்கு வினா எழுத்து. இதுல வந்து மொழியின் முதலிலும் அது வினா எழுத்தா ஏற்படணும். இப்ப ஏ வச்சு எதற்கு அப்படின்னு நான் ஒரு வினாவை கேட்கலாம். யா வச்சு யாருக்கு அப்படின்னு ஒரு வினாவை எழுப்பலாம். சோ இதெல்லாம் வந்து முதல் எழுத்தா வரும். அந்த மாதிரி முதல் எழுத்தாவும் இருக்கணும், முடிவெழுத்துனா அந்த லாங்குவேஜினுடைய கடைசியாவும் இருக்கணும். அப்படியே வரக்கூடியது எதுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஏ மட்டும்தான். இந்த ஏவை மட்டும்தான் அப்படி யூஸ் பண்ண முடியும். ஆன்சர் ஏ. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஏவை வச்சு ஏன் முதல் எழுத்தா யூஸ் பண்ணிட்டேன்னா இதே கடைசியா ஏய் நீதானே திருண்ண, நீதானே திருண்ண, நீதானே அப்ப முடியும் போது என்ன சவுண்ட் வருது? ஏன்ற சவுண்ட் வருதா? நீதானே அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நீதானே அப்படின்னும் போது ஏ. அப்போ ஏ என்ற எழுத்து தான் ஒரு முதல்ல மொழியினுடைய முதல் எழுத்துலயும் அந்த வினா எழுத்தா வருது, இறுதியிலும் அது வினா எழுத்தா வருது. அடுத்தது வினா எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சோ வினா எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். இப்பதான் முன்னாடி கொஸ்டின்ல சொன்னேன். அடுத்தது பொருந்தாத ஒன்றினை தெரிக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுல எது பொருந்தாத அப்படின்னு பாத்தீங்கன்னா உரிச்சொல். ஏன்னா இடைச்சொல் வந்து ஐனா, இன்னொரு இடைச்சொல் உன்னா, உரிச்சொல் தவ. சோ இந்த உரிச்சொல்ல மற்ற வராது. ஏன்னா உரிச்சொல்ல நம்ம கிட்ட இருக்கிறதுல என்னன்னு பாத்தீங்கன்னா சால, தவ, உரு, நனி, கூர், கழி, தட இதெல்லாம் தான் உரிச்சொல்னு சொல்லுவோம். சோ இதை தவிர்த்து வர மற்றுன்னு வந்திருக்கு. சோ அது மற்றுன்றது உரிச்சொல் கிடையாது. அதுதான் தவறான இணை, பொருந்தாத ஒன்று. நெக்ஸ்ட் பொறுத்துக கொடுத்திருக்காங்க. இடுகுறி பொது பெயர். இடுகுறி பெயர்னாலே என்னன்னா சும்மா நம்ம எதனா ஒரு காரணம் இல்லாம ஒரு பறவைன்னு சொல்றோம், அது ஒரு இடுகுறி பெயர். மரம் சொல்றோம், அது ஒரு இடுகுறி பெயர். சோ ஒரு பறவை, மரம் அப்படின்னு நீ சொல்றனா அதெல்லாம் ஒரு இடுகுறி பெயர். ஓகேவா? அதே மரத்திலே தென்னை மரம் அப்படின்னு சொன்னா அது இடுகுறி சிறப்பு பெயர். தென்னையை விளைவிக்கக்கூடிய, தென்னங்கன்றுகளை விளைவிக்கக்கூடிய தென்னை மரம் அப்படின்னு சொல்லும் போது அது இடுகுறி சிறப்பு பெயரா ஆகுது. அந்த மாதிரி பொறுத்த சொல்றாங்க. அப்ப இடுகுறி பொது பெயருக்கு ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா இடுகுறி பொது பெயர்னா காடு. காடுன்றதும் பொது, மண்ணுன்றதும் பொது. மண்ணை நான் பார்த்தாலும் மண்ணுன்னு தான் சொல்லுவேன், யார் பார்த்தாலும் மண்ணுன்னு தான் சொல்ல போறாங்க. அப்ப காடு மண்ணுன்றது எங்க வேணாலும் பொதுவா சொல்லுவாங்க. அப்ப இடுகுறி பொது பெயர். ஒண்ணுக்கு வந்து என்ன வரும்னு பாத்தீங்கன்னா இ. அப்ப ஒண்ணுக்கு இ வர மாதிரி 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு சி இருக்கலாம் அல்லது பி இருக்கலாம். இங்க பாருங்க ரெண்டுத்துலயுமே அடுத்த ஆசையமா தான் இருக்கு. அப்ப இடுகுறி சிறப்பு பெயர் கருவேலங்காடு. அப்ப சிறப்பு பெயர்னா சொல்லிட்டேன், அது ஒரு காடு, ஆனா கருவேல மரங்களால ஆன காடு. காடு ஆனா எந்த மரத்தால் ஆனது? கருவேல மரத்தால். அப்ப அது ஒரு சிறப்பு பெயர். அது ஒரு மரம் தான், ஆனா என்ன மரம்? மாங்காய் மரம். அதனால அது ஒரு சிறப்பு பெயர். அப்ப 2க்கு ஆதான் வரப்போகுது. காரண பொது பெயர். காரணத்தோடு ஒரு பொது பெயரை வைக்க போறாங்க. அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா மரம் கொத்தி. அது மரத்தை கொத்துது, அது ஒரு காரணம். அது வளையல். வளையல்ன்றது வளையமா இருக்கும், அதனாலதான் அது வளையல். அப்ப 3வதுக்கு ஈ வரணும். சோ ஆன்சர் ஆப்ஷன் அப்ப டி. ஓகேவா? அடுத்தது தன்மை நவிர்ச்சி அணி என்று அழைக்கப்படுவது என்னன்னு பாத்தீங்கன்னா இயல்பு நவிர்ச்சி அணியதான். ஒரு பொருளோட இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகோட கூறுவது. அப்போ ஒருத்தருடைய இயல்பை, ஒரு பொருளோட இயல்பு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எப்படி இருக்குதோ பொருளோட இயல்பை இருக்கிறத அப்படியே சொல்லுவோம். அப்படியே ஆனால் அழகோட மேலும் அதனுடன் அழகை சேர்த்து கூறுவது இயல்பு நவிர்ச்சி அணி. அதுதான் தன்மை நவிர்ச்சி அணி என்று அழைக்கப்படுகிறது. 37வது கேள்வி. மெர்சி என்பதன் தமிழ் கலைச்சொல் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கருணை. மெர்சி அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா கருணை. கருணையை தான் வந்து மெர்சின்னு சொல்லுவாங்க. கும்பி என்பதன் பொருள் வந்து வயிறு. ஓகேங்களா? கும்பின்றது என்னன்னு சொல்றாங்க? வயிறு.
அடுத்தது செம்பயிர் என்ற சொல்லை பிரித்து எழுதும் போது நமக்கு தெரியும் செம்பு அப்படி பசுமை பைம்பூல் அப்படின்னாலே பசுமை பிளஸ் புல்லுன்னு சொல்லுவாங்க. நம்ம செம்பயிர்னாலே என்னன்னு எழுதுவாங்கன்னா பண்பு தொகை செம்மைன்றது மறைஞ்சிருக்கும். சோ செம்மைன்னு வந்திருக்கணும். சோ செம்மை பிளஸ் பயிரை தான் செம்பயிர்னு சொல்லுவாங்க. 40வது கேள்வி, மா என்னும் சொல்லின் பொருள் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. மா என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விலங்கு. ஓகேங்களா, மா என்ற சொல்லின் பொருள் வந்து என்னது? விலங்கு. அடுத்தது கைப்பொருள் என்னும் சொல்லி பிரித்து எழுத கிடைப்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கைப்பொருள் அப்படின்னா கையையும் பொருளையும் பிரிச்சு இப்படி கூட்டி எழுதினாதான் கை பொருள். சோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் சி. ஓகே, 42nd கொஸ்டின், தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் என்ன நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருக்குறள். ஏன்னா திருக்குறள் தான் உலக பொதுமறை என்று அனைவராலும் அழைக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம தேசத்தில் உள்ள அனைவர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நூல் வந்து திருக்குறள் தான். சிலப்பதிகாரம், கம்பராமாயணம் ஒரு சில இதுல மட்டும்தான் பார்ப்பாங்க. ஆனா திருக்குறளை தான் எல்லாரும் பார்ப்பாங்க. அதே மாதிரி காந்தியடிகள் உணை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் என்னன்னு பாத்தீங்கன்னா மதுரைன்ற ஊர் தான். சோ அந்த இடத்துல காந்தியடிகள் தன்னுடைய உடையை மாத்திக்கிட்டோம்னு நினைச்சாரு. அடுத்தது இடுகுறி சிறப்பு பெயரை கண்டறின்னு சொல்லியிருக்காங்க. இடுகுறி சிறப்பு பெயரை கண்டறினா இப்பதான் நான் சொன்னேன், இடுகுறினாலே ஒரு சாதாரணமான பெயர். சிறப்பு பெயர்னா எதனா ஒரு இப்ப பறவைன்றது ஒரு இடுகுறி பெயர். நிறைய பறவைகள் இருக்கு, வயல் நிறைய இருக்கு. இந்த மீன் கொத்தின்றது காரண பெயர், மீனை கொத்துறதுனால வரக்கூடியது. ஆனா இங்க கேட்டிருக்கிறது சிறப்பு பெயர். அப்ப ஆன்சர் வாழை. மரங்களில் அது வாழை மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது காந்தியடிகள் எந்த பெரியவரின் அடிநிலையில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினா நம்ம தமிழ் தாத்தா தான். தமிழ் தாத்தா கிட்ட இருந்தா நம்ம இந்தியன் தாத்தா கத்துட்டு இருந்திருக்காரு, உவேசா. ஓகேவா. அடுத்தது 46, பிற நமக்கு செய்த தீங்கை பொறுத்துக் கொள்வது டேஷ் ஆகும்னா பொறை. அடுத்தது 47, சோவியத் ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு எதுன்னு பாத்தீங்கன்னா சவுதி அரேபியா. இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின், நமக்கு இதுல இருந்து படிச்சுக்க வேண்டியதுதான். 48th கொஸ்டின், உலக சதுரங்க வீரரை வெற்றி கண்ட மீத்திரன் கணினியின் பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டீப் ப்ளூ. ஓகேங்களா, டீப் ப்ளூ. அடுத்த கொஸ்டின், உடல் நோய்க்கு டேஷ் தேவை. ஒரு உடம்பில் நோய் ஏற்பட்டால் கண்டிப்பா ஔடதம் தேவை. ஔடதம் என்பது என்னன்றது எல்லாருக்குமே தெரியும், இது வந்து மருந்து. சோ அப்ப மருந்து தேவை ஒரு உடல் நோய்க்கு. சோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஔடதம். லாஸ்ட் 50th கொஸ்டின், ஆ டா என்ற எழுத்துக்கள் முறையே என்ன எழுத்துக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வலஞ்சுழி எழுத்துக்கள் அண்ட் இடஞ்சுழி. சோ இது வந்து ஆ என்பது இப்படி எழுதுறோம் வலஞ்சுழி எழுத்துக்களாகவும், டா என்பதை வந்து இடஞ்சுழி எழுத்துக்களாகவும் சொல்றாங்க. சோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் பி. சோ கைஸ், இந்த क्वेश्चंस லிசன் பண்ணிருப்பீங்க. இன்னைக்கே தெரியும் தமிழ் தான் ரொம்ப முக்கியத்துவம் சொல்லியிருக்காங்க யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ்க்கு. சோ நல்லாவே படிங்க. இதுக்கு மேலே நிறைய டெஸ்ட்லாம் போடுறோம் தமிழுக்கு. ஸோ தமிழ் நல்லாவே படிங்க. கூடிய விரைவில் அதோட மீட் பண்றோம். ஓகேங்களா. அடுத்த டெஸ்ட்டுக்கான क्वेश्चन நாளைக்கு வரும். மறக்காம டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எடுங்க. தேங்க்யூ.